திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு சேர்த்தி சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இல்லை. நான் கடந்த நாள் அப்படியே நான் சொன்ன பார்த்தியா, ஒவ்வொருடைய பிரச்சனைகளை எல்லாம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆன பொழுது அப்போ தான் கர்த்தர் சொன்னார், இல்லை மகளே, இனி கடினமானது இல்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா நீ எந்த சூழ்நிலையில் கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், வர அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்கிற நான். ஆமேன் என்று சொல்லாம. அப்போ இப்போ பயங்கர ஒரு மாறாவினுடைய அனுபவத்துக்குள்ள இருக்கிற பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா, ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லா, அல்லது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறாராமா? மரத்தை. அப்ப இந்த இடத்துல மரத்தை காண்பித்தார் என்றால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவார் அந்த சூழ்நிலையில. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த சூழ்நிலையில உட்கார்ந்து நீங்க ஒன்னும் சுயபலத்துல நின்றக்கூடாது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு என்ன சொல்லுகிறேன், நான் என்ன செய்யணும்னு நீங்க நிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுப்பாரு பாருங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போட்ட பொழுது அந்த மாறாவை போல இருந்த அந்த தண்ணீர் மதுரமாயிட்டு, நல்ல கரந்தட்டுமா, மதுரமாயிட்டு, இனிப்பாயிட்டு, கசப்பான வாழ்க்கை, கசப்பான அந்த இடம், கசப்பான அந்த அனுபவம் மதுரமாயிட்டு. ஆமென்.